சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி கிளை சிறையில் எறும்பு மருந்தை குடித்து கைதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். கைதி ஒருவர் எறும்பு மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். தற்பொழுது அவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. பூவிருந்தவல்லி கிளைச்சிறையில் எறும்பு மருந்து குடித்து கைதி தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் வைத்திருந்த எறும்பு மருந்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்த கைதி ஷாகிர் என்பவர் சாப்பிட்டுள்ளார். சுய நினைவை இழந்த கைதி ஷாகிரை மீட்டு சிறை காவல்துறையினர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு அத்வானி மதுரை சென்ற போது பைப் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் என்பது ஷாகிர் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஷாகிருக்கு நீதிமன்றம் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் அதற்கான சூரிட்டி ஆவணங்கள் சமர்ப்பிக்காதால் ஷாகிர் தற்போது வரை சிறையில் விழுந்துள்ளார். அவர் மன உளைச்சல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் ஜாமீன் வழங்கியும் சிறையில் இருந்து வெளியேற முடியாத விரக்தியில் தற்கொலை முயற்சி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தற்கொலை முயற்சி சம்பந்தமாக பூவிருந்தவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, சம்பவம் குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.